Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சீமை கருவேல மரங்களை அகற்ற 2 நீதிபதிகள் குழு தற்பொழுது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மதுரை அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சீமை கருவேல மரங்களை அகற்ற 2 ஓய்வு பெற்ற நீதிபதி குழுக்களை அமைத்து மதுரை அமர்வு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏ செல்வம், பாரதிதாசன் தலைமையில குழு அமைச்சு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கவும் மதுரை அமர்வு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த பணிக்காக 39 வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டிருக்காங்க மதுரை அமர்வு. அதாவது வழிகாட்டுதல்களை மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை நாம் பார்க்கலாம். நீதியரசர் சதீஷ்குமார், நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அமர்வில் வந்தது. கடந்த முறை ஏற்கனவே போடப்பட உத்தேசித்துள்ள ஆணைகளோடு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சஜஷன்ஸ், என்னுடைய ஆலோசனைகளை கொடுத்தேன். இன்றைக்கு நீதியரசர்கள் உங்கள் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்கார்பரேட் செய்யப்பட்டு விட்டது இந்த தீர்ப்பிலே என்று சொன்னார். அந்த முழு ஆணையும் கைக்கு வர இருக்கிறது. நான் அவரிடம் சொன்னேன், மொத்த தமிழ்நாடும் நீதியரசர்களே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஐ மைசெல்ஃப் வில் இன்வால்வ் இன் திஸ் என்றவர். என்னால் முடிந்த அளவுக்கு என்னோடு பலரையும் திரட்டி கொண்டு கிராமங்களுக்கு போய் இதை அகற்ற வேண்டும், அதில் ஈடுபடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கேரளாவை நம்ம ஒரு எக்ஸாம்பிள பின்பற்றலாம். அங்கே சீமக்கருவை எங்கேயும் பார்க்க முடியாது. முளைக்கும் போதே தூர்ல இருந்து வேர்ல இருந்தே எடுத்து பிடிங்கி போட்டுருவாங்க அந்த ஸ்டேட்ல. அதனால ஆறுகள், நதிகள், தண்ணீர் வெள்ளமா ஓடுறது மட்டும் இல்ல, இதை உள்ளே அவங்க பிரவேசிக்க விடல. ஆனால் இங்க 60 கொண்டு வந்து இது விறகுக்கு பயன்படும் விதைச்சு, இப்ப யாரு இது விறகுக்கு பயன்படுத்த கிடையாது எந்த வீட்லையும். ஆனா ஆடு மாடுகள் அங்க போய் நிக்காது, சிறபிடிக்காது, பறவைகள் அதுல கூடு கட்டாது, முட்டையிடாது. இருக்கிற பிராணவாயெல்லாம் உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் அது வெளியிடும். 50 அடி 100 அடி ஆழத்துக்கு வேர் விடும். வேரோடு பிடுங்கி எரிந்தால் உடைய மேல்மட்டத்திலே வெட்டி போட்டால் ஒரு 20 நாளைக்குள்ள பழவெடி தழைச்சிடும். ஆகவே இதை முழுமையாக அனைவரும் ஈடுபட வேண்டும். இதிலே கட்சி எல்லாம் ஒன்றும் கிடையாது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.